முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் அருமையாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். அவர் என்னதான் நல்லவராக இருந்தாலும் சரியான கோவக்காரராக இருந்தார். அப்படி அவர் அருமையாக ஆட்சி செஞ்சுட்டு தான் வந்தாலுமே ஒரு நாள் சாப்பிட்டு இருந்தார். அப்படி சாப்பிட்டுக்கிறப்போ அவருடைய சமையல்காரர் மன்னருக்கு குழம்பு ஊற்றுறாரு. குழம்புலேருந்து ஒரு சின்ன பகுதி தவறுதலாக அவருடைய ஆடையில் சிந்திருச்சு. வயசான அந்த சமையல்காரர் அப்படியே நடுநடுங்கி போயிட்டார். ஆகா, மன்னர் சரியான கோவக்காரராச்சே, நீ அவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே நடுங்கி போயிட்டார். அப்புறம் அந்த சமையல்காரர் மன்னர் அப்படியே எரிச்சு போகிற மாதிரி அப்படியே கண்ணிலேயே பார்க்குறாரு, வெறிச்சு பார்க்குறாரு. சமையல்காருக்கு தண்டனை உறுதிங்கிற அப்போவே தெரிஞ்சு போச்சு. நடுங்கி போன சமையல்காரர் என்ன பண்ணார், டக்குன்னு அந்த குழம்பு கொண்ட அப்படியே எடுத்து மன்னருடைய ட்ரெஸ் மேலே அப்படியே மடி கமுத்துறாரு. மன்னர் அப்படியே ஆத்திரத்தோட உச்சிக்கே போயிட்டார். அப்படியே செம்ம கடுப்பாகி, ஏய் உனக்கு என்ன புத்தியான கெட்டு போச்சா, முதல்ல தெரியாமல் கொஞ்சம் கொட்டினேன், இப்போ வேணுன்னு பூராத்தையும் தூக்கி குழம்பு தூக்கி என்னோட மேலே ஊத்துறையே அப்படின்னு கூட சரியான கோபத்தோடு கேட்குறாரு. மன்னா அப்படிலாம் இல்லைங்க, உங்களோட கோபப்பாரி கண்டதுமே நான் உயிர் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு துளி குழம்பு தெரியாமல் பட்டதுக்காக நீங்கள் என்னை கொண்டுட்டிங்கன்னா உங்களைய தெரியாமல் இது குழம்பு செஞ்சுருக்கே கொண்டு விட்டாங்க இந்த ஆள் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களை பற்றி மக்களும் மற்றவர்களும் தவறாக பேசுவாங்க. ஆனால் இப்போ நான் வேணுன்னே ஒரு குண்டா குழம்பு தூக்கி உங்கள் மேலே ஊற்றுனேன் இது சொல்லுவாங்க, அந்த ஆள் வேணுன்னு தப்புன்னா அதனால தான் மன்னர் கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி போட்டு உங்களை தப்பாக பேச மாட்டாங்க, என்னை தான் தப்பாக சொல்லுவாங்க. அதனால தான் உங்களுடைய மரியாதை கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் உங்களுக்கு அவப்பெயர் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் நான் இப்படி பண்ணுங்கண்ணா, இப்போ நீங்கள் என்னை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாரா யார், அந்த சமையல்காரர். இதை கேட்டதுமே அந்த மன்னருக்கு கோபம் அப்படியே நல்லா கம்மியாகி அப்படியே லைட்டாக புண்ணாகி சிந்திட்டு சொல்கிறாரு, பரவாயில்ல நீ புத்திசாலி அப்படின்னு சொல்லி போட்டு அவருக்கு பரிசு கொடுத்துட்டு இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பிறகு போயிட்டாரா. இந்த கதை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, எப்பேற்பட்ட விஷயத்தையுமே நாம் நம்மளுடைய சமயோசித புத்தி மூலிமா அதை நமக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு நன்றி.